நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா இல்லை வீடு கட்டலாம்னு பிளானில் இருக்கீங்களா? நான் சொல்கிற 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த வித ஃப்ளாவுமே இல்லாமல் நம்ம ஒர்க்கை சீக்வன்ஸாக கொண்டு போக முடியும். அது என்னன்றதை பற்றி நம்ம வீடியோ ப்ரீஃபாக பார்க்கலாம். இது SNK பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் இன்ஜினியர் நிர்மல்குமார். நம்ம ஜென்ரலாக ஒரு பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜினியர் பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்போம். ஸோ அதுக்கப்புறம் பிளானு மற்ற விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் கட்ட தான் வீடு பிளான் பண்ண முடியும். ஜென்ரலாக மார்க்கெட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து 2000 இருக்கும், 2300 இருக்கும், 2400 இருக்கும். பட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் ரெடி பண்ணிங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான், எலிவேஷன். இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்கினாலே நம்மளோட பட்ஜெட் என்ன நம்மளால் ஃபைனல் பண்ணிட முடியும். ஸோ இந்த விஷயத்தை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேட் நெகோசியேஷனில் போனீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு பட்ஜெட் ஈஸியாக ஃபைனல் பண்ண முடியும். ஒன்ஸ் பட்ஜெட் ஃபைனல் ஆச்சுனால நம்ம 4 செகண்ட் ஸ்டெப்பு ஈஸியாக போய்க்க முடியும். ஒன்ஸ் நம்மளோட பிளானும் எலிவேஷனும் ஃபைனல் பண்ணது பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் காஸ்ட் இது எல்லாமே ஃபைனல் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் எங்கே போவோம்னா ஒன்று ஹேண்ட் கேஷாக இருக்கா இல்லை நம்ம லோன் போக போகிறோமா. நம்ம லோன் ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்குறது. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறதுனாலோ இல்லை ஒரு நகராட்சியோ இல்லை பேரோஸ் எங்கே ஒர்க் பண்ணுறதுனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் லோனுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த பிளான் எலிவேஷன்லாம் ஃபைனல் பண்ண பிறகு இந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டா நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஈஸியாக நம்மளால் நம்ம ஒர்க் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம பிளான் ஃபைனல் பண்ணியாச்சு, அதுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து தாண்டி வரும். ஸோ அந்த விஷயங்கள் என்னன்றதும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம அக்ரிமெண்ட் ரெடி பண்ணும்போது இந்த விஷயங்களும் இந்த அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சுமூகமாக இருக்கும். அப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் என்ன வரும்னு வந்துடும். அப்பார்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கான செலவு இன்னும் எவ்வளோ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போர் வராது, ஷம்ப் வராது, செப்டி டேங்க் வராது, இன்னும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வராது. இப்போ நம்ம ரிவர்ஸ் அண்ட் யூஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் போகலாமா இல்லை அதுவும் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே கவர் ஆகுதுங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுவும் நம்ம அக்ரிமெண்ட்டில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு அந்த பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கும் சும்மா இருக்கும். ஸோ எந்த வித கான்ட்ரவர்சியும் வராது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரேட் சொல்லியிருக்கலாமே இல்லை இது வரும்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அது எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நம்ம பிளான் பண்ண மாதிரி பக்காவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பிஃபோர் இந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணும்போது மியூச்சுவலாக 2 பேருமே வந்து எங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வேணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கன்ட்டு அக்ரிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியர் சைடும் எந்த வித டிஃபெக்ட்டும் இருக்காது, கிளைண்ட் சைடும் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் தான் அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பட்ஜெட் தெரியும், இன்ஜினியரும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போவார். அண்ட் ஃபைனலி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி பிளான் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் வராது. ஏன்னா பெரும்பாலும் ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளான் ஆரம்பிச்சிருப்போம், அது நடுவில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நடுவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க பில்லு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெரும்பாலும் எந்த ஒரு பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் வருது. ஸோ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளான் கொடுக்குறோம், எந்த கொட்டேஷன் கொடுக்குறோம், ஸோ அந்த ஒர்க் கரெக்டாக போதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்டிங் வந்து நம்ம ஃபைனல் பண்ண மாதிரி கரெக்டாக போகும். இல்லை நடுவில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வருதுன்னா அது அந்தந்த இடத்துலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டா அது வந்து எந்த வித இஷ்யூஸும் இல்லாமல் போகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூஃப் போடுற ஸ்டேஜ் வரும், அந்த நேரத்துக்கு நம்ம ஐடியா கொடுப்பாங்க ரிவர்ஸ் ஹேண்டில் போடலான்ட்டு. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சரி ரிவர்ஸ் ஹேண்ட் போடலான்னு பேசுகிறோம், பட் அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட்டாக வருமா இல்லைன்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து எண்ட் ஆஃப் த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு கிளைம் பண்ணுவோம், ரிவர்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பான எண்ணங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி அந்த பில்டிங் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து அவர் நமக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ட்ராவல் பண்ணியிருப்பார். பட் இந்த ஒரு சில எப்பவுமே இந்த பிரச்சனை வரதுக்கு முக்கியமான பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான். ஸோ இந்த அமௌண்ட்டும் இந்த பிளான்லையும் எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம ஒர்க் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒர்க்கை ஆரம்பித்தோம் அதே மாதிரி எண்டு வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ஹோப் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.